இப்போ வந்துட்டு இந்த ஸ்லீவ் வந்துட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஸ்லீவ் வந்துட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்லீவோட நம்ம குடஞ்சி வரைவோம்ல, இப்போ புதுசாக தையல் பழகிறவங்களுக்கு இது வந்துட்டு குடஞ்சி வந்துட்டு வரைய தெரியாது, கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ வந்துட்டு கட் பண்ணிட்டீங்கல்ல, ஸ்லீவ் வந்துட்டு நம்ம நார்மலாக வரைஞ்சி வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கட் பண்ணி எடுத்ததில் இங்கே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அடியில் இருக்கிற துணியில். இப்போ அந்த துணியை அப்படியே மேலே இருக்கிற துணியை அப்படியே எடுத்து இந்த மார்க் பண்ணோம்ல இந்த இடத்துல வந்துட்டு இப்படி வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஷேப் வந்துட்டு உங்களுக்கு வந்து அழகாக வந்து கிடைக்கும். நான் அப்படியே வரைஞ்சி காமிக்கிறேன். இந்த வளைவு வந்துட்டு உங்களுக்கு குடஞ்சி வரையறதுக்கு வந்துட்டு வராதில்ல, அப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மெத்தடில் வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு இதை எடுத்துடலாம், இல்லை அப்படியே கூட வச்சு கூட கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், அந்த வளைவு வந்துட்டு நம்மளுக்கு அழகாக வந்து கிடைக்கும். இதில் வந்துட்டு தெரியல, இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி வந்துட்டு கட் பண்ணி பாருங்கள். இந்த வளைவு வந்துட்டு நம்மளுக்கு அழகாக வந்து கிடைக்கும். மார்க் பண்ணியே போட்டு காமிக்கிறேன். அந்த துணி வந்துட்டு அதே கலர் இருக்கிறதால தெரியல.